ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். பெர்ஃபெக்ட் மேட்சோட 24வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜெயிலுக்குள்ள போயிட்டு நம்ம ஹோடி அந்த ஊமை பொண்ணு நாக்கு இல்லாத பொண்ணை பார்த்து, என்னம்மா ஆச்சு, எனக்கு கொஞ்சமாவது சிக்னல் கொடு, யாரோட அந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுன்னு சிக்னல் கொடு, நான் உனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அமைதியாவே உட்காந்துட்டு இருக்கா. யாரோ ஒரு பெரிய வீட்டு ஆள் தானே அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு நேரா திரும்பி சைட்ல நிக்கிற நம்ம ஷென்னையும் துவானையும் பாக்குறா. ரெண்டு பேரும் பாக்குறாங்க, நம்ம நிக்கிறதாலதான் ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு தள்ளி போயிடுறாங்க. துவான் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்களும் அதை தானே நினைக்கிறீங்கன்னு கேட்க, அதேதான், ஏதோ ஒரு பெரிய வீட்டு சம்மந்தம் இருக்கு, ஒண்ணு ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கணும், இல்லனா ஒரு பெரிய அரசியல் சப்போர்ட் இருக்க ஒரு ஆளா இருக்கணும், நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல, அந்த பொண்ணுக்கும் எழுத படிக்க தெரியல, அது மட்டும் இல்லாம அவளுக்கு நாக்கையை வெட்டியிருக்காங்க அப்படிங்கறதால என்ன பண்ண போறோமோ அப்படின்னு துவான் புலம்புறான். ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு நாக்கை வெட்டி யாரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த ஆபீசர் கூட்டு போய் ஜெயில போட்டு விசாரிக்க சொல்லியிருக்கேன், சீக்கிரமா நமக்கு உண்மை தெரிஞ்சிரும் அப்படின்னு மறுபடியும் நம்ம ஷென்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க ஆனா உள்ள போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹோடி விசாரிக்கிறா, நான் உனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன், ப்ளீஸ், இப்படியே நீ வாயை மூடிட்டு இருந்தனா உனக்கு கொன்னுடுவாங்க, அப்புறம் உன் குழந்தை என்ன பண்ணும், உன் மாமியார் இறந்து போனதுக்கு அப்புறமா உன் குழந்தை தனியா இருக்காதா, நீ போய் உன் குழந்தைய பாத்துக்கணும்ல அப்படின்னு கேட்க, என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொண்ணு அழ ஆரம்பிக்கிறா. நான் உன்கிட்ட ஒரு புக்கு காட்டுறேன், உனக்கு எழுத படிக்க தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த வார்த்தை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தெரியும்ல, அவங்க வீட்டுல போய் நீ வேலை பார்த்தேன்னு சொல்ற, அந்த மாதிரி வீட்டு வார்த்தை எங்க இருக்கோ அந்த சிம்பலை மட்டும் எனக்கு காட்டு, புரியுதா அப்படின்னு எல்லா நேம்ஸும் இருக்க மாதிரி புக்கை ஓபன் பண்ணி காட்ட, அந்த பொண்ணு டக்குன்னு ஒரு பேர் வந்ததுமே இதுதான் அப்படின்னு கையை வச்சு காட்டுறா, சிம்பிளை வச்சு. ஷூ அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதி இருக்கு. ஷூ பேர்ல நிறைய ஃபேமிலி இந்த ஊருக்குள்ள இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கா நம்ம ஹோடி, அதுக்கப்புறம் ஷென்னு, அப்புறம் அந்த பொண்ணு 3 பேரும் வண்டியில ஏறி கிளம்பி போறாங்க. ஹோடி ஒவ்வொரு வீடா காட்ட அந்த பொண்ணு எட்டி பார்த்துட்டு இந்த வீடு இல்ல இந்த வீடு இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஷூ வீடுமே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, சரி மறுபடியும் ஜெயிலுக்கு வண்டியை விடுங்க அப்படின்னு ஷென்னு சொல்லிடுறான். ஹோடி பாக்குறா, இன்னும் ஒரு வீடு இருக்கு, உங்க மாஸ்டரா இருக்கலாம், அதுக்காக அவர் வீட்டுக்கு நம்ம போகாம இருக்க முடியுமா, அதையும் பார்த்துதான் ஆகணும்னு சொல்ல ஷென்னு முறைக்க ஆரம்பிக்கிறான். அவர் யாருன்னு தெரியுமா, அவர் மேல நான் மரியாதை வச்சிருக்கேன் அப்படின்னு. சரி ஓகே, ஜெயிலுக்கே போங்க, இந்த பொண்ணு செத்து போட்டோம், இவளோட பொண்ணு பாவம் அனாதையா இருந்து கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்ல ஷென்னுக்கு மனசு மாறிடுது. ஷூ வீட்டுக்கு மாஸ்டர் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்ல இப்பதான் ஹோடிக்கு நிம்மதியா இருக்கு. மாஸ்டர் வீடு ஊரை விட்டு ரொம்ப கிராமத்துல அப்படியே காட்டுக்குள்ள இருக்கு. அந்த வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு இந்த பொண்ணு எட்டி பாக்குறா, ஆனா அது இந்த வீடும் இல்லையா, இல்ல அப்படின்னு சொல்ல உடனே ஹோடிய ஷென்னு பாக்குறான். வண்டியை விட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொல்றான். உடனே வேகமா நம்ம ஹோடியும் அவன் கூட கீழே இறங்க, இது ரொம்ப முக்கியமான ஆள், இவரை கூட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு சாரியும் கேக்குறான் வா அப்படின்னு நம்ம ஷென்னு உள்ள கூட்டு போக, மாஸ்டருக்கு விஷயம் தெரிஞ்ச வேகமா வெளியே ஓடி வராரு. வாப்பா வாப்பா, ஜோடியா வந்திருக்கீங்க வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. இத்தனை வருஷமா நான் கோர்ட்ல தாமா ஜட்ஜா வேலை பார்த்தேன், பெருசா நான் எனக்கு எதுவும் சம்பாரிச்சுக்கிட்டது இல்ல, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், ஊருக்குள்ள வீடு வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல, அதனால காட்டுல இந்த இடத்த வாங்கி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன், பெருசா என்கிட்ட சாப்பாடு வேலைக்காரங்கன்னு எதுவும் கிராண்டா இருக்காதுன்னு சொல்ல, சாரி மாஸ்டர், என் பொண்டாட்டி உங்களை சந்தேகப்பட்டுட்டா, அது தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் அவளை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, நீ பண்ணதுல எனக்கு சந்தோஷம், எனக்கும் மறைக்கிறதுக்கு எதுவும் இல்ல, இந்த காஃபி என்னை கூடி அப்படின்னு இந்த மாஸ்டர் சொல்றாரு. உள்ள இருந்து இந்த நாக்கில் அந்த பொண்ணு எட்டி பாக்குறா. ஷூ நேரா பார்த்து அவளை முறைக்க ஆரம்பிக்க இவ வேகமா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. ஷூ சிரிச்சுட்டே சரி சரி கிளம்புங்க போயிட்டு வாங்கன்னு சொல்ல ஷென்னு ஹோடியும் மறுபடியும் வண்டியில ஏறிடுறாங்க. இந்த மாஸ்டர் ஒரு பக்கம் இருந்து முறைச்சிட்டு இருக்கான். ஹோடிக்கு என்ன பண்றதுன்னு புரியல, எல்லா இடத்தையும் பார்த்துட்டோம், எப்படி நம்மளால கண்டுபிடிக்காம இருக்க முடியும் அப்படின்னு திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுட்டு புக்ல ஒவ்வொன்னா தேட ஆரம்பிக்க, அப்போ ஷென்னு சொல்றான் அசிஸ்டன்ட் கூப்பிட்டு, அந்த பொண்ணுக்கு இதுக்கு மேலே விசாரிக்க வேண்டாம், நேரடியா தண்டனையை நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்ல, ஹோடி இருக்கிற கடுப்புல புக்கை 2ஆ கிழிச்சிட்டு அங்க இருந்து வேகமா போயிடுறா. ஷென்னு பாக்குறான், அடுத்து பண்ண வேண்டிய வேலையை பண்ணுவா, நீ விசாரிக்கிறத நிறுத்தாத, விசாரிச்சுட்டே இரு அப்படின்னு சொல்லிடுறான். இங்க பார்த்தா அந்த ஷூ இருக்காருல மாஸ்டர், அவர் பையனை ஓங்கி ஒரு அரை அரைஞ்சிட்டு, ஒன்னால தாண்டா இத்தனை வருஷமா கட்டி காத்த மானம்லாம் இப்படி போயிடுச்சு, இவ்வளவு நல்லபடியா பேர் வாங்கி என்ன பிரயோஜனம், உன்ன மாதிரி ஒரு கேவலமான பையனை பெத்துட்டானேன்னு சொல்ல, ஏன்பா ஜட்ஜா இருந்தவங்க எல்லாம் எப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒன்னும் சேர்த்து வைக்கல, நீங்க ஜட்ஜா இருந்ததே வேஸ்ட்னு சொல்ல கைய வேகமா ஓங்கிடுறாரு மாஸ்டர். அந்த பொண்ணோட புருஷனை நீ கொண்டுட்ட, அதுக்காக அந்த பொண்ணு மேலேயே பழிய போட்டாச்சு, அந்த பொண்ணு மேலேயே உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு அங்க இருக்க ஜெயில ஆபீசரை கரெக்ட் பண்ணி நாக்கை வெட்ட சொல்லியாச்சு, ஆனா இதுக்கு மேலேயும் பிரச்சனை பெருசாச்சுன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, புரியுதா அப்படின்னு கேட்க, அப்பா ப்ளீஸ் பா, நான் உங்க பையன் எல்லாம் என்னை எப்படியாவது காப்பாத்துங்கப்பா, உங்க பையன் சாவறதை நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது தானே அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இங்க ஷென்னு வீட்டுல தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். கதவு தட்டுற சத்தம் கேக்குது. கண்டிப்பா ஹோடிதான் அப்படின்னு சிரிச்சுட்டே கதவை திறக்க ஹோடி நிக்கிறா. பாட்டி வேணும்னு எனக்கு என் ரூமை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு என்ன காலி பண்ண சொல்லிட்டாங்க, போறதுக்கு எனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்ல ஷென் உடனே சிரிச்சுட்டே உள்ள கூப்பிடுறான். என்ன கண்டுக்காதீங்க, நான் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு
அப்படின்னு ஹோடி சொன்னதும் ஓ அப்படியா அப்படின்னு ஷென்னு கண்டுக்காத மாதிரி வேணும்னே போயிட்டு ரெடி ஆயிட்டு பெட்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டான். என்ன கண்டுக்காதீங்கன்னு சும்மா சொன்னதுக்கு உண்மையாவே கண்டுக்காம போயிட்டானே அப்படின்னு ஹோடி கொஞ்ச நேரம் சேர்லயே உட்காந்துட்டு இருக்கா. தூக்க கலக்கத்துல தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்கா. நம்ம ஷென் அதை பாத்துட்டான். சிரிச்சுட்டு இவள் பக்கத்துல வேகமா வந்துட்டு இருக்க. இங்க பாருங்க சீனியர், பாவம் அந்த பொண்ணு நல்லவ, அவளுக்கு தண்டனை கிடைக்க கூடாது அப்படின்னு தூக்கத்துல இவ புலம்ப ஆரம்பிக்கிறா. ஷென்னு வேகமா அவளை தூக்கி பெட்ல படுக்க வச்சுட்டு நல்ல பொண்ணு அப்படின்னு பாத்துட்டு இருக்க. ஹோடி தூக்கத்துல இவனோட கையை கெட்டியா புடிச்சுக்கிறா. விட மாட்டேன் அப்படின்னு. கரெக்டா வெளியே யாரோ கூப்பிடுற சத்தம் கேக்குது. ஷென் அவனை நல்லா பெட்ல போத்தி வச்சுட்டு வெளியே வந்துடுறான். அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் விசாரிச்சு பார்த்தேன், ஷூ அப்படின்னு இன்னொரு வீடு நம்ம ஊர்ல இருந்திருக்கு. ஆனா இப்பதான் சமீபமா அந்த போர்டை கூட எடுத்திருக்காங்க. அது உங்க மாஸ்டரோட பையன் வீடு அப்படின்னு சொல்ல அந்த வீட்டுல வேலை செய்வாங்கல்ல அவங்களை கூப்பிட்டு விசாரி அப்படின்னு ஷென்னு சொல்லிடுறான். கண்டிப்பா விசாரிக்கிறேன், ஆனா உங்க மாஸ்டரோட பையன் கெட்டவனா இருந்தா அவனை அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க ஷென் அமைதியா பாத்துட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இங்க ஹோடி முழிச்சிடுறா. எங்க சீனியரை காணோம் அப்படின்னு தேடிட்டு எந்திரிக்கலான்னு பாக்குற நேரத்துல மறுபடியும் கதவை திறக்கிறதுக்கு அவன் வர மாதிரி இருக்கு. சோ ஹோடி எப்படி தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டு படுத்துட்டு இருக்க. ரொம்ப நேரம் ஆகுது, ஷென்னு உள்ளே வரல. பாத்தி லைட்டா எட்டி பார்த்தா ஷென்னு இந்த பக்கமும் அந்த பக்கமும் குறுக்க நடந்துட்டு இருக்கான். அவனுக்கு மனசுக்குள்ள பயங்கர குழப்பமா இருக்கு. ஹோடி அடுத்த நாள் காலையிலே பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு ஷூகுவாவோட வீட்டுக்கு போயிட, ஏண்டி இன்னைக்கு உன் புருஷனோட நீ கோர்ட்டுக்கு போலியா, இங்க வந்து என் எம்ப்ராய்டரிய ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு ஷூகுவா கேக்குறா. அக்கா நான்லாம் போக மாட்டேன், உன் புருஷன் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரா மாட்டாரா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எல்லா விஷயத்தையும் சொல்லணுங்கிறதுலாம் வெளியேதான் ஒரு பேச்சா இருக்கு, அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க போல அப்படின்னு சொல்ல லீஷாவும் பாத்துட்டு இருக்கா. ஆமா எனக்கும் அந்த பொண்ணை பார்க்க பாவமா இருக்கு, அவளை காப்பாத்தணும்னு தோணுது அப்படின்னு. ஷூகுவா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போதே கரெக்டா அப்ப தூவான் உள்ள வந்துடுறான். அடடா என்னடா கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கீங்க, ஒன்னா இருக்கீங்களா அக்கா தங்கச்சி எல்லாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஏதோ துவான் ஒரு கதையை பத்தி கேட்டுட்டு ஷூகுவா கிட்ட அந்த கேஸ் சொன்னேன்ல அதுக்கு எனக்கு தீர்ப்பு வரப்போகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, என்ன கேஸ் அப்படின்னு ஹோடி கேக்குறா. அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது, உன் அக்கா கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி தூவான் போயிடுறான். என்ன கேஸ்னு ஷூகுவாட்ட போய் ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருக்க. ஏதோ ஒரு பையன் மேல ஒரு பொண்ணு காதல்ல விழுந்துட்டாலாம். சோ அந்த பையனை தனக்கு தான் வேணும் அப்படிங்கறது ப்ரூவ் பண்றதுக்காக வேகமா போய் அந்த பையனை கடிச்சு வச்சுட்டாலாம். பல்லாச்சு அப்படியே மேல பதிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த ரெண்டு பல்லு பாரு நம்ம கடிச்சா மேல பதியுதுல அப்படின்னு லீஷா கிட்ட கேட்க, ஹோடிக்கு இப்பதான் ஒரு ஐடியா வருது. அந்த பொண்ணுக்கு நாக்கு மட்டும் இல்ல, முன்னாடி ரெண்டு பல்லும் இல்ல. அதை பத்தி யோசிச்சுட்டு வேகமா வெளியே கிளம்புறா. தூவான் கிட்ட வந்து, ஆமா மாமா இந்த பொண்ணுங்களுக்கு அங்க கோர்ட்ல தண்டனை கொடுத்தா என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்க விசாரிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்க, அடிப்பாங்கம்மா 200 அடிக்கு மேல பொண்ணுங்களை அடிக்க மாட்டாங்க, அது கூட நிறைய பொண்ணுங்க உயிரோடயே இருக்க மாட்டாங்க. ஆனா அதை தாண்டி ஒரு பொண்ணு உயிரோட இருந்தானா அதுக்கு மேல அடிக்காம விட்டுருவாங்கன்னு சொல்ல, பல்ல உடைப்பாங்களா அப்படின்னு கேக்குறா. இல்ல அதெல்லாம் உடைக்க மாட்டாங்கன்னு தூவான் சொன்னதும் தேங்க்ஸ் மாமா அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிடுறா. இங்க பார்த்தா நம்ம ஷென்னு மறுபடியும் மாஸ்டரை பாக்கிறதுக்கு வந்திருக்கான். வாப்பா என்ன மறுபடியும் பார்க்க வந்துட்டு இருக்கேன்னு கேட்க, மாஸ்டர் நீங்க எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க, என்னைக்குமே அதை நான் மறக்க மாட்டேன். ஆனா நீங்க தப்பான ஒரு வேலையை பார்த்துட்டீங்க. உங்க பையன் தப்பு பண்ணிருந்தா அதை என்னைக்காவது வெளியே காட்டுவீங்களா இல்ல உள்ளேயே வச்சுப்பீங்களா, அதை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க மாஸ்டர் அப்படின்னு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிட, மாஸ்டர் செம்மையா கடுப்பாயிட்டு இருக்காரு. உங்க பையனை நீங்க காப்பாத்தி தானே ஆகணும்னு அசிஸ்டன்ட் கேட்க, ஆனா இத்தனை வருஷமா நான் காப்பாத்தின மானம் என் முன்னாடி இருக்கு, அதுக்கும் முன்னாடி என் பையனை காப்பாத்துறது எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க மறுபடியும் இந்த நாக்கு இல்லாத போட பாக்கிறதுக்காக ஹோடி வந்துடுறா. எனக்கு புரிஞ்சிருச்சு, நீ எனக்கு பயந்துட்ட. அந்த மாஸ்டர் வீட்டுக்கு நாங்க போனோம்ல, நீ அவர் உன்னை எதுவும் பண்ணல, ஆனா அவரை நீ வந்து அந்த பையன் கூட கெட்டவன் கூட பாத்திருக்க, அதனால தானே நீ சொல்லல அப்படின்னு கேட்க நமக்கு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இந்த நாக்கு இல்லாத பொண்ணு இந்த மாஸ்டரோட பையன் வீட்டுல தான் வேலை பார்த்திருக்கா. அப்போ ஒரு தடவை அந்த மாஸ்டர் வந்து எனக்கே தெரியாம இவ்வளவு பெரிய பங்களா கட்டி சிட்டிக்குள்ள இருக்கியான்னு பையனை ஓங்கி ஒரு அரை அரைஞ்சிட்டு உள்ள கூட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறமா உன்னோட பல்லு ரெண்டும் காணா போயிருக்கு. ஆனா அந்த பல்லு காணாம போனது விசாரணையில கிடையாது தானே, அந்த பையனை நீ கடிச்சு வச்சுட்ட கரெக்டா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிடுறா. நீ ப்ளீஸ் என்ன நம்பு, என்ன நம்புறனா என் புருஷனையும் நம்பு, நாங்க ரெண்டு பேரும் உனக்கு எப்படியாவது நல்லது பண்ணணும் தான் நினைக்கிறோம் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்க ஆரம்பிக்க அந்த பொண்ணு ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறா. ஓடி மறுபடியும் உள்ள ஓடி போயிட்டு ஷென்னு கிட்ட, நான் கொலைகாரன் யாருன்னு ஆதாரம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஷென் உடனே அமைதியா பாத்துட்டு இருக்கான். சரி ஓகே நான் பாத்துக்கிறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நான் மாஸ்டரோட வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, நிஜமாவா அந்த மாஸ்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு ஹோடி கேட்டுக்கிட்டு இருக்கா. கரெக்டா அப்ப வந்துட்டு கூட்டு வந்துட்டாங்க, அந்த மாஸ்டரோட பையன் இங்க வந்துட்டான்னு சொல்ல நம்ம ஷென்னு தலையில கேப் எடுத்து போட்டுட்டு தீர்ப்பு சொல்ற நேரம் வந்துருச்சு நாங்க இருந்து கிளம்புறான். இங்க பார்த்தா உண்மையாவே இந்த பொண்ணுக்கு நாக்க கட் பண்ணி தண்டனை கொடுத்தாருல, அந்த ஆளை விசாரிக்கிறதுக்கு உள்ள போறாங்க. அதுக்கு முன்னாடியே இவர் இறந்து போய் கிடக்குறாரு. இங்க நம்ம ஷென்னு கிட்ட ஒரு 4-5 பசங்களை கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு அதுல இந்த மாஸ்டரோட பையனை நிக்க வச்சுட்டு, நம்ம இந்த நாக்கில்லாத பொண்ணு கிட்ட உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டது யாரு, இந்த கொலைய பண்ணது யாரு அப்படின்னு ஷென்னு கேட்க, நேரா மாஸ்டரோட பையனை பார்த்து அந்த பொண்ணு கையை நீட்டிடுறா. மத்தவங்க எல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்ல, ஆதாரம் ஏதாவது இருக்கா நக்கலா அந்த மாஸ்டரோட பையன் கேட்டுட்டு இருக்கான். ஷென்னு சொல்ல நமக்கு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கான் அழகுல மயங்கிட்டு. இந்த பொண்ணு எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு ஓடி போயிருக்கா. ஆனா அந்த மாஸ்டரோட பையன் அப்பையும் விடாம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து உள்ள
உள்ள நுழைஞ்சிட்டு இவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ண கரெக்டா அப்பன்னு பார்த்து கால் முடியாம இருக்க அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் உள்ள வந்து தடுக்க முயற்சி பண்ணிருக்கான். ஆனா அந்த மாஸ்டரோட பையன் அந்த பையனை அங்கேயே கொண்டு போட்டிருக்கான். இந்த விஷயம் தான் நடந்திருக்குன்னு சொல்ல ஆதாரம் ஏதாவது இருக்கா என்ன மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டரோட பையன் திமிரா கேக்குறான். அப்போ வீட்டுல இருந்து 2 வேலைக்காரங்களை கூட்டு வராங்க. அந்த பையன் வீட்டுல இருந்துதான் இந்த 2 பசங்களும் இதுதான் நடந்ததுன்னு உண்மையை சொல்லிருக்காங்கன்னு சொல்ல, இந்த 2 பசங்களா என் வீட்டுல இருந்து வெள்ளி பாத்திரத்தெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க, நான் நேத்து தான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்ல, நாங்க கொலைக்கு உடந்தையா இருந்ததுக்கு இவருதான் எங்களுக்கு அந்த வெள்ளி பாத்திரத்தை கிஃப்டா கொடுத்தாருன்னு அந்த பசங்க சொல்றாங்க. என்னங்க நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றேன், நம்ப மாட்டீங்களா? இதுக்கும் மேல ஆதாரம் ஏதாவது உருப்படியா இருந்தா காட்டுங்கன்னு சொல்ல, ஷென்னு பாத்துட்டு இருக்கான். இதுக்கும் மேல ஆதாரம் நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல அப்படின்னு. வெளியே மாஸ்டர் உட்காந்துட்டு இருக்காரு. நடக்கிறதெல்லாம் பாக்குறாரு. ஹோடி வந்து மாஸ்டருக்கு காஃபி கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சரி ஆதாரம் இல்லங்கிறதால நான் இங்க இருந்து வெளியே கிளம்புறேன்னு ஷென்னு கிட்ட பாய் சொல்லிட்டு நக்கலா அந்த பொண்ணை பாத்துட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க, நாக்கில்லாத பொண்ணு பாக்குறான். அவனால தாங்கிக்க முடியல. வேகமா அவனை பிடிச்சு கைய பிடிச்சு கடின்னு கடிக்க ஆரம்பிச்சிடுறா. சென்னதை தடுத்து நிறுத்தாம அமைதியா பாத்துட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எவ்வளவு தைரியம் தான் என்ன கடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்த ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே இந்த பொண்ணு உனக்கு கடிச்சு வச்சுதான் சொல்லிருக்கா, அதனால அவளுக்கு முன்னாடி 2 பல்லு ஆட்டம் கண்டு ஒரு பல்லு விழுந்தே இருக்கு, அதுல அங்க செக் பண்ணணும், அவன் ட்ரெஸ்ஸ கலட்டுங்கன்னு சொல்ல, உண்மையாவே அவனோட ஷோல்டர்ல இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க வரும்போது கடிச்சு வச்சிருக்கா. அதனால இந்த பல்லோட அச்சு அப்படியே பதிஞ்சு காயமா இருக்கு அந்த இடத்துல. அதே மாதிரி டாக்டர் இப்ப உள்ள வராரு. இப்ப புதுசா கையில கடிச்சால அந்த காயத்தையும் மேல ஷோல்டர்ல இருக்கிற காயத்தையும் பார்த்து இதே காயம் மார்க் தான் இருக்கு, இந்த பொண்ணுதான் ஆல்ரெடி கடிச்சிருக்காங்கன்னு சொல்ல, அவ்வளவுதான் மசமா மாஸ்டர் பையன் மாட்டிக்கிறான். மாட்டிக்கிட்டோமே அப்படியே கால்ல விழுந்து இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் அப்படின்னு தண்டனையை எதிர்பார்த்துட்டு இருக்க, தண்டனை கொடுத்து முடிச்சுட்டு நம்ம ஷென்னு வெளியே வரான். மாஸ்டர் முன்னாடி விழுந்து ஒரு பெரிய மன்னிப்பு ஒண்ணு கேக்குறான். மாஸ்டர் பார்த்துட்டு சோகமா அங்க இருந்து போயிடுறாரு. ஹோடி நேரா பக்கத்துல வந்துட்டு, சீனியர் நீங்க பண்ணது கரெக்டான வேலை, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, மாஸ்டர் பண்ணதான் தப்புன்னு சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு நிம்மதி ஆகுது. கொஞ்ச நாள் ஆகுது. இந்த நாக்கில்லாத பொண்ணு மறுபடியும் மாமியார் கூட குழந்தை கூட போய் சேர்ந்துடுறா. இவங்க எல்லாம் பத்திரமா ஊருக்கு அனுப்புறதுக்காக ஹோடி போயிட்டு கையில ஒரு காஸ்ட்லி வளையல் போட்டிருக்கா. அதை கலட்டி கொடுத்து இதை நீ வச்சுக்கோ, நல்லபடியா அவன் வாழ்க்கையை ஆரம்பி, உன் குழந்தையையும் மாமியாரையும் பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்ல, அந்த பொண்ணு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே வண்டியில ஏறி போயிட்டு இருக்கா. ஹோடி பாக்கிறதுக்கு ரொம்ப இமோஷனல் ஆயிட்டு அழுதுட்டு இருக்க. அங்க கரெக்டா நம்ம ஷென்னு வந்துடுறான். சரி போதும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இல்ல எனக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு, அவங்க ரொம்ப பாவம் தானே அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு ஆள ஆரம்பிக்கிறா. ஷென்னும் கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு இருக்க, ஹோடி இதுதான் சாக்குன்னு இன்னும் இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டே இருக்கா. ஷென்னுக்கே கொஞ்சம் கூச்சம் ஆயிடுது. போதும் வா கிளம்பலான்னு சொல்ல, நான் இன்னும் அழுது முடிக்கல, இன்னும் கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு ஹோடி பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்ம ஷென்னு வண்டியில இறங்கி போகும்போது ஒரு நகை கடையை பாக்குறான். அந்த கடையில போயிட்டு அங்க ஒரு பெல்ட் பாக்கிறதுக்கு அவனுக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இதை எந்த புருஷனும் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்தா அந்த பொண்டாட்டிக்கு புருஷன் மேல பாசமே வந்துரும்னு கடைக்காரர் சொல்ல, இல்ல புருஷன் ஆகிறதுக்கு நானும் ரெடி இல்ல அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு அந்த வலையில ஒண்ணு கொடுத்தால அதே மாதிரி வலையிலோட பார்த்து இதை பேக் பண்ணுங்கன்னு வாங்கிக்கிறான். இங்க ஹோடி வீட்டுல உட்காந்துட்டு நம்ம லீஷா கூட பேசிட்டு இருக்கா. அக்கா என்ன நடந்துச்சு, வந்ததுல இருந்து வெக்கப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு கேட்க, கரெக்டா வேலைக்கார பொண்ணு யாரோ ஒருத்தி வந்து இவங்க 2 பேரும் பேசுறதை கேட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. லீஷா பாக்குறா, கேட்டா போலக்கா நான் உன் தங்கச்சிக்கு அது தெரிஞ்சிருக்கும், என்ன பண்றதுன்னு கேட்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு ஹோடி சொல்லிக்கிட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணு நேரா அந்த மேனேஜர் கிட்ட போயிட்டு விஷயத்தை போட்டு கொடுத்துற, இதான் மேட்ரா அப்படின்னு பாட்டி கிட்ட போட்டு விடலான்னு மேனேஜர் லேடியும் கிளம்பி போயிட்டு இருக்கா. அப்ப பாட்டி கிட்ட நம்ம ஷென் உட்காந்து பேசிட்டு இருக்கான். டேய் உன் பொண்டாட்டியை கூட்டி எங்காவது வெளியே போடா, பாவண்டா அந்த பொண்ணுன்னு சொல்ல, போறேன் பாட்டி அப்படின்னு சொல்லும் போதே இந்த மேனேஜர் வந்து திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹோடி உள்ள லீஷாவை கூட்டு வந்துடுறா. லீஷா என்னோட தங்கச்சி, நீங்க நல்லா பாத்துக்குவீங்களோ மாட்டீங்களோ டவுட்ல ஒரு வேஷம் போட்டு இங்க வந்துட்டா, இப்பதான் நீங்க என்ன சொக்க தங்க மாதிரி பாத்துக்கிறீங்கன்னு தெரிஞ்சு உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு வந்திருக்கா பாட்டின்னு சொல்ல, உடனே சிரிச்சுக்கிட்டே ஷென்னு பாக்குறான். முன்னவே உண்மையை சொல்லணும்னு வந்தா பாட்டி, நான் தான் இன்னும் கொஞ்ச நேரம் டெஸ்ட் பண்ணி பாரு, என் பாட்டியோட பாசம் அப்பதான் தெரியும்னு சொன்னேன் அப்படின்னு அவனும் பங்குக்கு போய் சொல்ல, ஏதோ நான் கொடுமைக்காரி மாதிரி என்ன குற்றவாளி ஆக்குறீங்களா, இங்க வா என் பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு லீஷாவை பாட்டி கூப்பிடுறாங்க. என்னமா அழகா சின்ன பொண்ணுங்களா இருக்கீங்க, நீங்க வந்ததுக்கு அப்புறமா எனக்கே 20 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு, இனிமே நீ வந்து அக்கா கூட எவ்வளவு நாள் வேணும்னாலும் இருக்கலாம், அது மட்டும் இல்லாம அப்பப்போ என்னை வந்து பாக்கணும், என் கூட ஜாலியா பேசிட்டு இருக்கணும் புரியுதான்னு சொல்ல, லீஷா சிரிக்க ஆரம்பிக்கிறா. சரி பாட்டி அப்படின்னு பாட்டி கிட்ட லீஷா பேசிட்டே இருக்க, நம்ம ஹோடியும் ஷென்னும் கிளம்பி வராங்க. அங்க நேரா மேனேஜரை பார்த்து உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஷென்னு கிழிச்சு எடுக்கிறான். இது என் பொண்டாட்டி, அவ நல்லது பண்றாளா கெட்டது பண்றாளான்னு பார்க்க வேண்டிய வேலை என்னது, அது மட்டும் இல்லாம அவளோடது, இந்த வீட்டுக்கு நான் தலைவன் அப்படின்னா தலைவி யாரு, என் பொண்டாட்டி தானே, அவளை பத்தி போட்டு கொடுக்குற வேலை, அவளை வேவு பாக்குற வேலை எல்லாம் வச்சுக்காத, இதுக்கு மேல இந்த வீட்டுல உனக்கு இடமே இல்ல, கிளம்பி போ அப்படின்னு ஷென்னு திட்ட ஆரம்பிக்க, அந்த லேடி பார்த்துட்டு இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு தான் பண்ண, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. உடனே பாவமா இருக்கு ஹோடிக்கு, இவங்க போயிட்டாங்கன்னா நம்ம பாட்டி பாவமா இருப்பாங்க, ஃபீல் பண்ணுவாங்க, அதனால அனுப்ப வேண்டான்னு சொல்ல, சரி ஓகே நீங்க இன்னும் இங்க இருக்க போறீங்கன்னா அதுக்கு என் பொண்டாட்டி தான் காரணம், அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு ஷென்னு சொல்றான். உடனே இந்த லேடியும் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி உள்ள போக,
போக தேங்க்ஸ் சீனியர் அப்படின்னு நம்ம ஹோடி கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் ஆரம்பிக்கிறா. வேகமா அவன் கையை நகர்த்திடுறான். ஹோடி கொஞ்சம் சோகமாயிடுறா. அப்ப வளையல் எடுத்து போட்டு இந்த வளையல் நீ கொடுத்தல, அதுக்காக நான் பதிலுக்கு உனக்கு கொடுக்குறேன், தப்பாத்த எடுத்துக்காத அப்படின்னு பயந்துட்டு அங்கிருந்து ஷென்னு ஓடி போயிடுறான். ஹோடி சிரிச்சிட்டு இருக்கா. இங்க ஹோடி மறுபடியும் ஷென்னோட ஆபீஸ்க்கு போக அங்க ஒரு புது பையன் வந்துட்டு இருக்கான். சண்டை பயங்கரமா போட்டுட்டு இருக்கான். இவர் புதுசா வந்திருக்க ஜட்ஜஸ் அந்த சண்டையிலையும் பயங்கர கலக்கலா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு ஹோடி லீஷாக்காக கேட்டுட்டு இருக்கா. கேட்டுட்டு நேரா அந்த பையனை பிடிச்சு, இந்த பாருங்க சூப்பர் சாப்பாடு இருக்கு, நல்ல சாப்பாடு, கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கணும்னா உடம்புல ஸ்ட்ரென்த் எல்லாம் வேணும்ல அப்படின்னு ஒவ்வொரு சாப்பாடா எடுத்து கொடுக்க அந்த பக்கமா வந்துட்டு இருக்க ஷென்னு எல்லாத்தையும் பாத்துடுறான். பொறாமையில அவனுக்கு வயிறு எரிய ஆரம்பிக்குது. உள்ள வந்துட்டு இந்த பையன் கிட்ட ஒரு கேஸ பத்தி விசாரிச்சுட்டு, என்ன விசாரிக்கிற, நல்லாவே விசாரிக்கல, போய் மறுபடியும் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு கண்டபடி திட்டி அனுப்பிக்கிட்டு இருக்க. அந்த பையனும் பயந்து கிளம்பி ஓடிக்கிட்டு இருக்கான். எங்க அப்படி துரத்தி விட்டீங்க அப்படின்னு நம்ம ஹோடி பின்னாடியே போயிட்டு நம்ம ஷென்னு கிட்ட கேட்க ஆரம்பிக்க, நீயும் கிளம்பி போ அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.